சீனாவுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு ஆதரவு எந்த நாட்டுக்கு இல்லை என்றாலும் கூட அவர்கள் கொண்டனர். இந்த நிலையில்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் சீனாவுடைய வெளியுறவு அமைச்சர் வாங் யி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தையிலும் கூட தற்போது நிலவரம் குறித்து பேசப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக என்ன பேசி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் நமக்கு வெளிவரும். தற்போதுதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது போய் சென்று கொண்டிருக்கிறதாக பார்க்க முடிகிறது. அதாவது புரிந்துணர்வை மீறி பாகிஸ்தான் இது போன்ற அத்துமீறல் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சீனாவுடைய அமைச்சர் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் பேசியிருப்பது என்பது மிக முக்கிய ஒரு நிகழ்வாக இந்த விவகாரத்தில் பார்க்கப்படுகிறது. அதே போன்று எல்லையோர மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த மாநில அரசும் கூட பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று உடனடியாக ஏற்கனவே இது தொடர்பான பல்வேறு உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக கூட கூறப்படுகிறது. தாக்குதல் நிறுத்த புரிந்துணர்வு மீறி சில மணி நேரத்தில் பாகிஸ்தான் இது போன்ற நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது ஏற்புடையதாக இல்லை என்பதும் இது உலக நாடுகளுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அஜித் தோவலுடன் சீன அமைச்சர் பேச்சுவார்த்தை சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதல் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சீன அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே அவர்கள் உறுதியளித்தபடி அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தை மூலமாக இது முடிவு கொண்டு வர வேண்டும் என்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதல் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சீன அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதை மீறி செயல்படக்கூடியது பாகிஸ்தான் தான் என அனைவருக்கும் தெரியும். பேச்சுவார்த்தை மூலமாக இரு நாடுகளும் இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகளும் பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள் என தான் நம்புவதாக சீன அமைச்சர் வாங் யி தெரிவித்திருக்கிறார். அமைதி மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகின்றது என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய தெரிய வருகிறது. சீனா எங்களுக்கு ஆதரவு அளித்துள்ளது என பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தர் தகவல் அதிகாரப்பூர்வமாகவே எங்களுக்கு தான் துணை பிரதமர் இஷாக் தர் சொல்லியிருப்பதாக செய்திகள்லாம் வெளியாகின. இந்த நிலையில் தான் அஜித் தோவலுடன் சீன அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதல் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சீன அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடனான பேச்சு என்பது தற்போதைய நிலையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையின் அப்படியாக பதற்றத்தை தணியக்கூடிய வகையிலான நடவடிக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். பதற்ற சூழல் காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் மீண்டும் இது போன்ற பேச்சுவார்த்தை என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்தை இரு நாடுகளும் இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் நீடித்த போர் நிறுத்தத்தை எட்ட சீனா விரும்புகிறது என்று வாங் யி தெரிவித்திருக்கிறார்.